வணக்கம் ரஞ்சித். அதாவது மாணவர்களிடம் மருத்துவ படிப்புக்கான இடம் வாங்கி தருவதில் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் அளிக்கப்பட்ட புகாரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி எஸ்ஆர்எம் நிறுவனர் பச்சமுத்து என்ற பாரிவேந்தரை சிசிபி காவல்துறையினர் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவினை கடந்த 1ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிபதி பிரகாஷ் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தொடர்ந்து அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தனக்கு 76 வயது ஆகிறதாகவும் பல்வேறு உடல்நல குறைகள் தனக்கு இருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் தாம் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை எனவும், தனக்கும் மதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், என்னுடைய பெயரில் மதன் மோசடியில் செய்திருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்கினால் தான் எங்கும் தலைமறைவாகிவிட மாட்டேன் எனவும், வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பேன், எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெற்றோர்கள் சார்பில் இவருக்கு ஜாமீன் வழங்க, அதாவது இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பச்சமுத்து சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது ஒரு பெரிய வழக்காக பார்க்கிறார்கள், எனவே இந்த வழக்கில் தற்போது இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், இந்த வழக்கில் இவர் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க தங்களிடம் போதுமான அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் இந்த மனு தொடர்பாக தாங்கள் பதிலளிக்க எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பச்சமுத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த முன்ஜாமீன் மனு, அதாவது சினிமா பைனான்சியர் முகுல்சந்த் போத்ராவை மிரட்டியதாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் மீது அளிக்கப்பட்டிருந்த புகார்கள் மீது ஏற்கனவே அவர் தொடர்ந்த முன்ஜாமீன் மனுவும் வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. எனவே அந்த மனுவுடன் இந்த மனுவையும் இணைத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். எனவே உங்களுக்கு அதாவது ஜாமீன் மனு மீதான மனுவிற்கு பதிலளிக்கும்படியும் அது தொடர்பாக கால அவகாசம் வேண்டும் எனவும் சென்னை சிசிபி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி சிசிபி சார்பில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். சஞ்சித். ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பானை வெளியிட தடை விதிக்க முடியாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கலையே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் ரஞ்சித், அதாவது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை வழக்கு விசாரணை தொடங்கிய பொழுது மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் பி. குமார் அவர்கள், அதாவது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும். அதாவது அவர்கள் மனுவில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தேர்தல் வழக்கில் கடந்த 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. எனவே இவ்வாறு தேர்தலை நடத்தக்கூடாது, தேர்தல் தேதியை நடத்தக்கூடாது. மேலும் 2011ஆம் ஆண்டில் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே போன்று அனைத்து ஊரக மற்றும் நகர பகுதிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாகவே தேர்தலை நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு தேர்தல் நடத்தினால்தான் தேர்தல் நியாயமாக நடைபெறும். எனவே மேலும் புதிய தொகுதி வரையறைகள், அதாவது 2011ஆம் ஆண்டைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வார்டுகள் வரையறை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என திமுகவின் RS பாரதி மற்றும் பாமகவின் முன்னாள் எம்எல்ஏ ஆகியோர் சார்பில் தொடரப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. எனவே இந்த வழக்கில் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜராகி எங்களுடைய தரப்பு வாதங்களை வைக்க நீங்கள் மீண்டும் கால அவகாசம் அளிக்க வேண்டும். ஏற்கனவே திமுக தரப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை என்று தொடர்பான இறுதி வாதம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இன்று மீண்டும் வழக்கு விசாரணை வர உள்ள நிலையில் இதற்கு எங்கள் கால அவகாசம் வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் பி. குமார் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது அதற்கு நீதிபதிகள் வழக்கு விசாரணை நாளை மறுதினத்திற்கு, அதாவது 8ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது திமுக தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் நீலகண்டன், தற்போது வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் அறிவிப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டும், அதாவது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு மாநில தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. தற்போது இந்த தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். எனவே தேர்தல் அறிவிப்பாணைகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இது தன்னிச்சையாக நாங்களாகவே எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, வழக்கு நிலுவையில் இருக்கின்றது என்கின்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள்
தேர்தல் அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டுமோ அல்லது தேர்தல் தேதியை ஒத்திவைக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. மேலும் இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதனை மாநில தேர்தல் ஆணையத்திடம் சென்று கொடுங்கள். மாநில தேர்தல் ஆணையர்கள் உரிய முறையில் பரிசீலனை செய்வார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் இந்த வழக்கை காரணம் காட்டி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணைகளை வெளியிட நாங்கள் தடை விதிக்கவோ அல்லது அதனை உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவோ எங்களால் முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ரஞ்சித், நன்றி ஆனந்த் உங்க தகவல்களுக்கு.